Assalamualaikum. Hi viewers, welcome to Sitima Kitchen. இன்னைக்கு சித்திமா கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் புழுங்கரிசி மாவு வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் முழுசாக வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 2 கப் வந்திருக்கு. நான் 2 கப்பையுமே ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் இது எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் வந்து ஜீரா காய்ச்ச போகிறோம். இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இல்லாமல் அந்த கெட்டி கெட்டி மாவு இல்லாமல் லிக்விட் மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ரெடி பண்ணிவிடுவோம். அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு லிக்விடை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்து இந்த பவுலில் உள்ளதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், கை எடுக்காமல். நல்லா கெட்டியாக வரும், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக சுகர் சேர்த்து அந்த ஜீராவை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு பேனில் நான் மீதி எடுத்து வச்சுருந்த சுகர் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இது நல்லா வந்து கரையிற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா நுர மாதிரி நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் இதில் கலர் வந்து அப்படியே மாறிடும். இப்போது இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது ஜீரா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மாவு வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஜீராவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், பசு நெய். அதையும் நம்ம சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சோன்னு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிப்போம் ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டில். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பேனில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து நல்லா ரெடியாகி வரும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம். நான் இந்த பவுலில் வந்து அடியில் வந்து நெய் தடவிருக்கா, அப்போ தான் ஒட்டாமல் வரும், அதுக்காக. இப்போது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த அல்வாவை இதில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நல்லா ஈக்குவலாக பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா சூப்பராகவே வரும். ஸோ ஆறுறதுக்கு வெயிட் பண்ணும். இப்போது இது நல்லாவே ஆறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ இந்த ஓரத்தில் நம்ம கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருவோம். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலே வந்து ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டான அல்வா வந்து குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இன்ஷால்லா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.